சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவருக்கும் அடியேன், முழிநீர் பூசிய முனிவருக்கும் அடியேன். சிவாய நம. 2025 சித்ரா பௌர்ணமி. வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கும் மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிகழ்வு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் உச்ச நிலைமை அடையிறதுக்கும் தவழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியவங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் 12 ராசிக்காரர்களுக்கும் உச்ச நிலைமை வரணும்னா இந்த மகா சித்ரா பௌர்ணமிய முறையான வழிபாடுகள், முறையான பக்குவங்களை தெளிவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படைகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்க்கை சூட்சமத்தோட தெளிவான வழிமுறைகள் பண்ணாதான் வாழ்க்கை மேன்மை அடையும். இத்தனை வருட காலமாகவே இடையூறுகள், இன்னல்கள், வம்பு தும்பு வழக்குகள், காசு பணம் இல்லாமல் கஷ்டங்கள், கடன், நோய், வறுமை, கடன், பயம், சுபகாரியங்கள் தடபட்டு பலவிதமான இடையூறுகள், இன்னல்களில் இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த மகா சித்ரா பௌர்ணமிய முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையும். முதல்ல திரு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லி எம்பெருமான வழிபட்டுட்டு கிரிவல பாதையில் அங்கிருந்து மேலே பௌர்ணமியை முழு நிலவை சித்திரகுப்தனை மனசில் அப்படியே வேண்டிண்டு அந்த பௌர்ணமி நிலவில் சித்திரகுப்தனுடைய இமேஜை பார்த்துட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு தவம் செய்தாலோ, கிரிவலம் நடந்தாலோ, இல்லை வெள்ளையங்கிரி மலையில் நடந்துக்கிட்டு இருக்கும் போது மேலே அந்த முழு நிலவை சித்ரா பௌர்ணமியை பார்த்து தன்னுடைய குடும்பம் மேன்மையாகணும், தன்னுடைய ஆசைகள் மேன்மையாகணும், தான் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு இறைவான்னு வேண்டினாலும் சதுரகிரி கிரிவல பாதையிலும் சரி, வெள்ளையங்கிரியும் சரி, சதுரகிரி ஆண்டவரை எம்பெருமான சுந்தர மகாலிங்கம், சந்தன மகாலிங்கத்தை மலையில நடந்துக்கிட்டு இல்லை மலை மேலே இருந்து இந்த முழு பௌர்ணமியை ரசித்தாலும் உங்கள் வாழ்க்கை யோகம்தான். சதுரகிரி, வெள்ளையங்கிரி, பர்வத மலையிலையும் ஐயாவையும் அம்மாவையும் மேலே போய் பார்த்து அங்கே போயிட்டு சித்ரா பௌர்ணமியை தன்னுடைய ஆசைகள் இதுதான், தன்னுடைய தேவைகள் இதுதான் அப்படின்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிண்டு நீங்கள் என்னவா ஆகணுமோ, படிக்கிற குழந்தைகளும் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சி கல்யாணம் காட்சி முடிக்கக்கூடிய தன்மைகள் வந்து குழந்தை குட்டிகள் பெற்று அந்த குழந்தை குட்டிகளுடைய வாழ்க்கை மேன்மையாகணும்னு நினைக்கிறவங்க இந்த சித்ரா பௌர்ணமி ஒரு நாள் கண்ணு விழிச்சு ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில், ஏகாம்பரேஸ்வரர் சிவன் கோவிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஏகப்பட்ட சிவன் கோவில்கள் இருக்குது. காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தனுக்கு தனி கோவில் இருக்குது. அங்கே நின்று வழிபட்டு வந்தாலும் உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாக போகுது. இந்த 2025 12 ராசிக்காரர்களும் வழிபடக்கூடிய அற்புதமான நாள், ஒரு இரவு, ஒரு முழு இரவை நீங்கள் இந்த மாதிரியான ஒரு கோவிலில் பிரகாரம் பண்ணிட்டு இல்லை கண்ணு முழிச்சு ஏதாவது ஒரு கோவிலில் இருந்து வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆசைகள் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, நீங்கள் என்னவா ஆகணும், ஏதா ஆகணும், உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் 100க்கு 100 பூர்த்தியாகக்கூடிய சக்தி இந்த சித்ரா பௌர்ணமியில் இருக்குது. ஒரு மனுஷனும் வாழ்க்கையில் மேன்மை அடையணுன்னா பௌர்ணமி நிலவை பார்க்கணும்.
பௌர்ணமி நிலவை பார்த்து 3வது நாள், 5வது நாள், 7வது நாள், 9வது நாள், 11வது நாள், 13வது நாள் அந்த நிலவை பார்க்கணும். அதுக்கப்புறம் அமாவாசை. அமாவாசை முடிஞ்சு 3வது பிறையை பார்க்கணும், சுபகாரியங்கள் நடக்கும். 5ஆம் பிறையை பார்க்கணும், உன் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகணும். 7ஆம் பிறையை பார்க்கணும், உன் சுபகாரியங்கள் கல்யாணம் காட்சி இன்னும் என்ன ஆசைப்படுறீங்க அதெல்லாம் நடக்கும். இப்படி 3, 5, 7, 9, 11, 13 சொல்லக்கூடிய அமைப்பில் வானத்தை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஏமாற மாட்டீங்க, கடன் ஆளியாக மாட்டீங்க, நோய் வராது, ஆக்சிடெண்ட் வராது, இன்னல் வராது, இடைஞ்சொல் வராது. உங்களுடைய வயசு 120 வயசு ஒருத்தருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தன்மைக்கு 75 வயசு 3 மாதம் 13 நாள் பரிபூர்ண ஆயுசில் எப்படி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மையில் ஒரு சாத்துக்கொடியை எப்படி உரித்து சாப்பிட்றோமோ அந்த மாதிரி நோயற்ற வாழ்க்கை, குறைவற்ற செல்வம், ஒருத்தருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். அந்த ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி உங்கள் வாழ்க்கையோடைய டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லலாம். முடியாதவங்க உங்கள் ஊருக்குள்ளேயே அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கோயிலில் வச்சு அந்த பௌர்ணமியை பாருங்கள். முடிஞ்சால் சாமிக்கு அன்னைக்கு ஒரு பூஜையை ஏற்றுக்குங்க. வெத்தலை, பாக்கு, வாழைப்பழம் வாங்கி கொடுங்க. சித்ரா பௌர்ணமியில் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி கையுக்குள்ளே இப்படி அடக்கி வச்சுக்கிட்டு கிரிவலப்பாதை சுற்றினாலும், சதுரகிரி நடந்தாலும், வெள்ளையங்கிரி நடந்தாலும், பர்வதமலை நடந்தாலும் 100க்கு 100 கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஜோதிடம் படிங்கன்னு சொல்லலை, கற்றுக்குங்கன்னு சொல்ல. ஜோதிடத்துடைய தன்மை 12 ராசிக்காரர்களுடைய தன்மையும் மேன்மைப்படுறதுக்கு ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. படிக்கிற குழந்தைங்க படிக்கும். ஏன்னா பஞ்சாங்கத்தில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. கிரகங்கள் எல்லாம் கோச்சாரத்தில் கோளாறாய் நிற்கும் போது காவலாய் வந்து காத்து கைமேல பலன் கொடுக்கறது உங்கள் வீட்டு குலதெய்வம். அப்போ அந்த குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு சிவபெருமானை நினச்சிண்டு இந்த சித்ரா பௌர்ணமிக்கு இந்த மாதிரி வளம் வந்தீங்கன்னா 100க்கு 100 சொல்கிறேங்க, ஜாலியாக இருக்கலாங்க. எந்த தொந்தரவும் வராது. உங்களுக்குன்னு உழைப்புக்கேற்ற ஊதியம், அந்த காசை எப்படி சம்பாதிக்கணும், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி செலவு பண்ணணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளை நீங்கள் தெளிவுபடுத்திக்குவீங்க. இருந்திருந்தாலும் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கும் போகலாம். இந்த மாதிரியான பழைய காலத்து சிவன் கோவில்லையும் வலம் வரலாம். முடியாதவங்க காஞ்சிபுரம் கோயிலுக்கு போய் சித்திரகுப்தனை வழிபட்டு வந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாகி உங்கள் ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய தன்மை இந்த மகா சித்ரா பௌர்ணமிக்கு உண்டு. பௌர்ணமியிலேயே பெரிய பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி. நல்லா வேண்டுங்க, இந்த சித்ரா பௌர்ணமியோட என் இடையூறுகள் இன்னல்கள் போகணும், என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும், என்னுடைய தேவைகளை தெளிவு பண்ணி கொடு இறைவான் வேண்டி ஒரு நாள் கண்ணு முழிச்சாலும் சரி, கடவுளை வேண்டினாலும் சரி. முடியாதவங்க இருக்கிற இடத்துலேருந்தே தியான மூலியமாகவே, அமைதி மூலியமாகவே நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டு பாவிச்சுக்கிட்டு இந்த தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிக்கிங்க. இந்த மகா சித்ரா பௌர்ணமி 12 ராசிக்காரர்களுக்கும் நோயற்ற வாழ்க்கையும், குறைவற்ற செல்வமும், எல்லா வளமும், எல்லா நலமும் கிடைச்சு, சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க நான் வடபழனி ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.